ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபோ 5த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா 4த் லெசனுக்கு உண்டான ஆன்சர் அன்றாட வாழ்வில் அறிவியல். பாருங்க, சிறு தானியங்களால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டும் டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, இதெல்லாம் சிறு தானியத்தில செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த அடை தோசை சரிங்களா? இதெல்லாம் சிறுதானியத்தில செஞ்சிருக்காங்க. அப்புறம் களி, கம்மங்களியோ, சோளக்களி இதெல்லாம் சிறுதானியம் தான். அடுத்து கூழ் சரிங்களா? இதெல்லாம் சிறுதானியத்தில செஞ்சது. சிறுதானியங்கள்லாம் என்னென்னது? கம்பு, தினை, கேழ்வரகு, சோளம், சாமை, குதிரைவாலி, வரகு இந்த மாதிரி இதெல்லாம் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அப்போ அடுத்து பாருங்க, படத்தில் காட்டியுள்ள சிறுதானியங்களை கண்டறிந்து வட்டமிடுக. பாருங்க, கேழ்வரகு, அடுத்து திணை, குதிரைவாலி, சோளம், கம்பு, சாமை இதெல்லாம் சிறுதானியங்கள். அடுத்து சிறுதானியங்களில் அதிக அளவு உள்ள சத்து எதுனா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த படங்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த படங்களில் சிறுதானியங்கள்லாம் ஒட்டணும் சரிங்களா? நான் ஒட்டினேன், நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு கிடைச்ச கேழ்வரகாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை இங்கே ஒட்டிடணும் சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, மீள் மாற்றம் என்றால் இந்த மாதிரி அம்புக்குறி போடணும். மீளா மாற்றம் என்றால் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும்தான் அம்புக்குறி போடணும். இப்போ மீள் மாற்றம் என்றால்னா, ஒரு பொருள் வந்து வேறொரு பொருளாக மாற்றம் பெற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது மீள் மாற்றம். மீளாத மாற்றம் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு நிலைக்கு மாறிடுச்சுன்னா அது திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது. அதுதான் மீளா மாற்றம். இங்கே பாருங்கள், ஐஸ் கட்டி இருக்கா, ஐஸ் கட்டி வந்து ஹீட் பண்ணால் தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணியை ஃப்ரீசரில் வச்சோம்னா ஐஸ் கட்டியாக மாறிடும்ல, அப்போ இது வந்து மீள் மாற்றம். அடுத்து பாருங்கப்பா, பாப்கார்ன். இங்கே வந்து சோளக்கதிர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெடித்தோம் அப்படின்னா பாப்கார்னாக மாறிடும். இந்த பாப்கார்னை திரும்ப கொண்டு வர முடியுமா சோளக்கதிரா? முடியாதுல்ல, மக்காச்சோளமாக கொண்டு வர முடியாது. அப்போ இது வந்து மீளா மாற்றம். இங்கே பாருங்கள், இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை நம்ம கையாலேயே என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து திரும்ப என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம்ல. அப்போ இது வந்து மீள் மாற்றம் சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த முட்டை பாருங்கள், முட்டை வந்து ஆம்லேட் போட்டாச்சு. ஆம்லேட் போட்ட பிறகு ஆஃப் ஆயிலாக போட்டிருக்காங்க. அது ஆஃப் ஆயில் போட்ட பிறகு திரும்ப இந்த மாதிரி முட்டையாகவே கொண்டு வர முடியுமா? முடியாது தானேப்பா. அப்போனா அது மீளா மாற்றம். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் இருக்குது. சாக்லேட்டை ஹீட் பட்டால் மெல்ட் ஆகும், இந்த மாதிரி உருகிடும். ஆமாம் தானே? திரும்ப இதை இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியதுக்கு அந்த அச்சில் ஊற்றணும் அப்படின்னா, அந்த லிக்யூடை அந்த அச்சில் ஊற்றணும்னா இந்த மாதிரி சாக்லேட்டாக உருவாகும். அப்போ இது வந்து மீள் மாற்றம் சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து மாவு பிணைஞ்சிருக்காங்க, அதை வந்து பன்னாக மாற்றிட்டாங்க. இந்த பண்ணை திரும்ப மாவாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அதனால் இது மீளா மாற்றம் சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கட்டத்தில் உள்ள செயல்களுக்கு இப்போ செயல்களை படித்து மீள் மாற்றம் எனில் பச்சை வண்ணம் இடுக. பலூனுடனும் பச்சை வண்ணமிட்டு பலூனுடன் சேர்க்கணும். மீளா மாற்றம் என மஞ்சள் வண்ணமிட்டு வண்ணத்து பூச்சியுடன் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீர் வந்து பனிக்கட்டி ஆதல், இது வந்து மீள் மாற்றம் தானே? மீள் மாற்றம்னா எதில் சேர்க்கணும்? பச்சை வண்ணமிட்டு பலூனுடன் சேர்க்கணும் சரிங்களா? அதே மாதிரி விதை முளைத்தல், விதை முளைச்சுன்னா செடியாகும், மரமாகும். திரும்ப விதை வருமானா வராது சரிங்களா? அப்போ அது வந்து மீளா மாற்றம். அதுக்கடுத்து ரப்பர் பட்டையை இழுத்தல், ஒரு பட்டையை இழுத்தோம்னா அது திரும்ப அது பழைய நிலைக்கு வரும், அது மீள் மாற்றம். பழம் பழுத்தல், பழம் பழுத்துட்டு திரும்ப பழம் வந்து பழுத்துடுச்சு, திரும்ப காய் வேணும்னா வருமா? வராதானே, அது மீளா மாற்றம். அடுத்து பால் தயிராதல், பால் வந்து தயிராக மாறிடுச்சு, திரும்ப எனக்கு பாலே வேணும் அப்படின்னா வராது, அது வந்து மீளா மாற்றம் சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன் எழுதுவேன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? கழிவுகள், உயிரியல் கழிவுகள்னால் எதுன்னு சொல்லலாம்? சமையலறை கழிவுகள். நச்சு கழிவுகள்னால் பழைய மருந்துகள். மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள்னால் காகிதம். கரை படிந்த கழிவுகள்னால் இரத்தக்கரை. அது மாதிரி மின்னணு கழிவுகள்னால் கணினி பாகங்கள், இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களாப்பா? சரி, இரத்தக்கரை இந்த ரை போட்டுக்கோங்கப்பா. அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு உதவ கீழ்காணும் பொருட்களை பயன்படுத்தும் முறையோடு கோடிட்டு இணைக்க. பாருங்கள், இந்த பூட்டு உலோகம் தானே, இதை வந்து என்ன செய்ய முடியும்? மறுசுழற்சி செய்யலாம். அதுக்கடுத்து இந்த சில்வர் டம்ளர் மீண்டும் பயன்படுத்த முடியும். இதை வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் குறைச்சிடணும், இந்த கவர்ஸு இந்த பிளாஸ்டிக்லாம் குறைச்சிடணும். இந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்ய முடியும்? மறுசுழற்சி செய்ய முடியும் சரிங்களா? அடுத்து பாருங்கள், கழிவுகளை சரியான குப்பை தொட்டியில் போடுவோம். இந்த மாதிரி நெகிழி பொருள் இருக்குன்னா அது வந்து சிவப்பு வண்ண தொட்டியிலும், இந்த மாதிரி காகித குப்பை இருக்குன்னா அதை வந்து பச்சை வண்ண தொட்டியிலும் போட வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒட்டி மகிழ்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த துகள்கள்லாம் இருக்குல்லப்பா, அது இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த வண்ண டிசைனை வந்து இந்த மாதிரி ஒட்டி பழகலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்களும் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இங்கே வந்து ஒட்டி பார்க்கணும் சரிங்களா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து விடையளிக்க. இந்த பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விளையாட்டு மைதானத்தில் காணப்பட்ட மக்கும் பொருட்கள் யாவை அப்படின்னா, நுழைவுச்சீட்டு, காகித குவளை. அடுத்து மைதானத்தில் காணப்பட்ட மக்காத பொருட்கள் பார்த்திங்கன்னா, நெகிழி பொட்டலம், நெகிழி தட்டு.
அடுத்து ரமேஷ் குப்பையை போடும்போது அவரது தந்தை ஏன் தடுத்தார் அப்படின்னா, நெகிழி பைகளை எங்கே போடணும்? பச்சை தொட்டியில் தான் போட வேண்டும். அதனால தான் அவர் தடுத்தார். சரிங்களா? நெகிழி பொருட்களை வந்து சிவப்பு தொட்டியில போடணும். ஆனா, அவர் என்ன பண்ணியிருக்காரு? பச்சை தொட்டியில் போட்டதால் தடுத்தார். அடுத்து நெகிழி பையை ஏன் பச்சை வண்ண குப்பை தொட்டியில் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நெகிழி மக்காத பொருள். எனவே அதை பச்சை வண்ண குப்பை தொட்டியில் போடக்கூடாது. இப்போ நெகிழி பொருட்களை சிவப்பு வண்ண தொட்டியில் தான் போடணும். அடுத்து பாருங்கப்பா. இங்கே சர் சி வி ராமனை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த ஊர் திருச்சி. பிறந்த ஆண்டு நவம்பர் 7, 1888. அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒளிச்சிதறல் பற்றியது. பெற்ற பரிசு நோபல் பரிசு. தேசிய அறிவியல் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 1928 பிப்ரவரி 28. சரிங்களா? அடுத்து அப்துல் கலாம் அவர்கள். அவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம். பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15, 1931. அவர் எழுதிய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சியூட்டும் எண்ணங்கள். அது மாதிரி அவர் பெற்ற விருதுகள் வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா. சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா மக்களின் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் ஏவுகணை மனிதர். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களாப்பா? ஓகே. அதோட அடுத்து பாருங்கள் மாத தேர்வும் பார்த்துடலாம். மாத தேர்வு பாருங்கள். இங்கே பற்றி கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமா? பேருந்து மகிழுந்து போன்றவை இயங்க தேவையான ஆற்றல் என்ன ஆற்றல்? என்ன ஆற்றல்ப்பா? இயக்க தேவையான ஆற்றல் வெப்ப ஆற்றல் வேண்டும். வெப்ப ஆற்றல்ன்றது தான் அது இயங்கும். அடுத்து பாருங்கள் காற்றாடி இயங்க காரணமான ஆற்றல். காற்றாடி இயங்க காரணமான ஆற்றல் மின் ஆற்றல். அடுத்து பாருங்கள் பேருந்து மகிழ்ந்து இயங்கணும்னா இயக்க ஆற்றலும் வேணும்ப்பா. இயக்க ஆற்றல். சரிங்களா? அடுத்து பின்வரும் மாற்றங்களுள் சரியான தெரிவை தேர்ந்தெடுக்குக. இலை வந்து சருகா மாறிடுச்சு. அது மீள் மாற்றமா மீளா மாற்றமா? மீளா மாற்றம். அது திரும்ப கொண்டு வர முடியாது. அது மாதிரி சோள மாவு சோளக்கூழா ஆயிடுச்சு. அது வந்து மீள் மாற்றம். சரிங்களா? என்னது? சோளக்கூழ் வந்து கொஞ்சம் கெட்டி சேர்ந்துச்சுன்னா மாவாவே உருவாகிடும். அடுத்து பாருங்க கீழ்காண்பவைகளில் வெளியிடப்படும் ஆற்றல்களின் பெயர்களை எழுதுக. எரியும் விறகு அடுப்புனா வெப்ப ஆற்றல். ஒளிரும் மின்விளக்கு மின் ஆற்றல். அடுத்துங்க பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கும் கழிவுகள் எவைனா சருகு, பென்சில் துருவெல்லாம் மக்கும் கழிவுகள் தான். சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.